Hi friends, இன்னைக்கு நம்ம வர பார்த்தீங்கன்னா 2D கேம் ஆண்ட்ராய்டு கேம் யூனிட் இன்ஜினில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட கேமோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அது ஃபுல்லாக கேம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அந்த கேரக்டரை மூவ் பண்ண வைக்கிறது எப்படி, அனிமேஷன் பண்ணுறது எப்படி, எல்லாமே பார்க்கலாம். இந்த பட்டன்ஸில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ரீவியஸான வீடியோஸ் போட்டிருக்கேன், அது அப்படியே கண்டினியூஸ் தான். ஸோ அப்போ இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த கேரக்டர் எப்படி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஐ மீன் இந்த ரைட் லெஃப்ட் எப்படி வந்து மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுவீராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இந்த சேனலோட கோலே ஒரே கோல் தான். புது புது விஷயங்கள் இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் போடாத கண்டென்ட் தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு அதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஒரு வெப்சைட்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட ஆரம்பிப்பேன். ஸோ பேசிக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. சேனலில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லேப்டாப்புக்கு எப்படி வாய்ஸ் மாற்றுறது, ஸோ உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு SSD எப்படி மாட்டணும் அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்கும், தனித்தனியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு MI பிராண்டுக்கு மட்டும் எப்படி ரூட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ரூட் பண்ணுறது எப்படி, ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றதான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நான் ஒரு 5 ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்பில் லான்ச் பண்ண போகிறேன். அதை லான்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றது. ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ண ஆப்பு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பழைய ஆப் யாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புது ஆப் ட்ரை பண்ணுங்கள். டெர்மிக்ஸ் கைட் ஆப்பு. ஸோ அது நிறையா எல்லாமே ஒர்க் ஆகிற கண்டிஷனில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது இப்போ ரீசெண்டாக பண்ண ஆப் தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துருப்பேன். அது என்னோட சேனலில் இருக்கும், டெலிகிராம் சேனலில். இந்த கேமுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அசம்பிள் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொலைடர்னு சைடில் இருக்கும். ஆட் காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் கொலைடர் 2Dன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொலைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் பண்ணுறது அப்படியே நோட் பண்ணிட்டே இருங்க. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை கலரில் ஒரு கட்டம் காட்டும். அது நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 4 பாயிண்ட் காட்டும். அந்த 4 பாயிண்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வரும், அதை இழுத்திங்கன்னா வரும். ஸோ இந்த கேரக்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வெறும் காலை மட்டும் கவர் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஃப்ளோரில் நிற்கணும். அதாவது அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரு, அந்த ஃப்ளோரில் நிற்கணும் கேரக்டரு. ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா கேரக்டர் வந்து கீழே போயிடும். அது போகக்கூடாது. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணணும். அது இன்விசிபிள் தான். நீங்கள் கேம் ரன் பண்ணும்போது அந்த பாக்ஸ்லாம் தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து கேம்லாம் மேக் பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பாக்ஸ் கொலைடர்னு சொல்லுவாங்க, 2Dக்கு. ஓகே, இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் 2D பாடின்னு அந்த கம்பௌண்ட்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ அதில் எதுவும் மாற்ற தேவையில்லை, நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். ரிஜெக்ட் பாடி 2Dன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு விஷயம் மாற்றுவோம், நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸ் ரொட்டேஷன் இருக்கும், ரிஜெக்ட் பாடி 2Dயில், அதை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோருக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொலைடர் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு நாலாவது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பண்ணது எல்லாமே பிளேயரை செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இந்த 4வது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பாக்ஸ் கொலைடர் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த கேரக்டர் மூவ் ஆகும்போது அது இதுவும் வந்து கொலாட் ஆகி ஸோ அது அங்கேயே நிற்கும். ஓகே, ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பாக்ஸ் கொலைடர் 2D வந்து கொடுப்பாங்க. இதை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கேரக்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி அந்த ஃப்ளோரை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கு கரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு கொடுத்துருங்க. ஆனால் அது எதுவும் படும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். கேமை விட்டு அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகாது, அப்படியே நின்றுக்கும். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் கொலைடர். இதை நீங்கள் வந்து 4 சைடும் வைக்கணும். நான் இப்போ ஒரு சைடு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன்.
நான் அடுத்தடுத்து லாஸ்ட்டாக போடும்போது அது 4 சைடு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். பட் நீங்களாக ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சேவ் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கேரக்டரை மூவ் பண்ண வைக்கணும். அதை எப்படி மூவ் பண்ண வைக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும். எடிட்டிங் விட்டு வெளியே வந்துடும். நம்ம கிளிக் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சும்மா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகே, பிளேயரில் வந்து பாக்ஸ் ஸ்குவாட் கொடுத்தாச்சு, ரிஜெக்ட் பாடி 2D கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆடு காம்பனண்ட் கிளிக் பண்ணி நியூ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். இந்த யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா C# ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணணும். சும்மா ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் கிரியேட்னு இருக்கும். அதில் C# ஸ்கிரிப்ட்னு அதிலே இருக்கும். கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட் ஆகிடும். அதுக்கு வந்து நேம் வச்சுக்கலாம். பிளேயர் நான் வந்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு பேரை மட்டும் மாற்றிடாதீங்க. ஒரு வாட்டி கொடுத்தா போதும், அடுத்து மாற்றாதீங்க. மாற்றினீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த இதை பிளேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் செலக்ட் பண்ணி அந்த பிளேயரை தூக்கி அதில் போட்டு விட்ருங்க. இதில் போட்டிங்கன்னா வந்துடும். இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இதை டெலிட் பண்ணி விட்டுறலாம். அதை அந்த ப்ராக்கெட்டை விட்டுருங்க. அந்த இதை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கொடுப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. கூகுளில் வந்து நான் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்டையும் சர்ச் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நீங்களாக தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா. ஓகே, அதுக்காக புரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கும் புரியலை. அப்புறம் நான் திரும்ப பண்ண எனக்கே புரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன்ட்டு. ஓகே, இப்போ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் இன்புட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃப்ளோட்டு ஸ்பீடும் கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் டெக்ஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நான் லேப்டாப்பில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது லேப்டாப் ஒரு கீபோர்டு அழுத்தினா அந்த கேரக்டர் மூவ் ஆகணும். அந்த ஏரோ கீ அழுத்தினோம்னா கேரக்டர் மூவ் ஆகணும். அது என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த 2 கமெண்ட். அது ஒரு 5 feet கொடுத்துருக்கேன், 5 force கொடுத்துருக்கேன். ஸ்பீடு வந்து 5 கொடுத்துருக்கேன். அந்த வேகத்தில் வந்து அது போகணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ ரிஜெக்ட் பாடின்னு கொடுத்துருக்கேன். ரிஜெக்ட் பாடி 2Dன்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு RBன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த RBனா ரிஜெக்ட் பாடி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ரிஜெக்ட் பாடி 2Dன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயரை தான் குறிக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பாடி 2Dன்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுதான் அது. அதை வந்து இதில் கொடுத்துக்கிறோம். அது RBன்னு கொடுத்துக்கிறோம். நம்ம ரிஜெக்ட் பாடி 2Dன்னு டைப் பண்ண தேவையில்ல, வெறும் RBன்னு டைப் பண்ணி நம்ம அடுத்த கமெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்டு ஸ்டார்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அப்புறம் கோலி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து வந்துக்குங்க. அப்புறம் வந்து RB ஈக்குவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிஜெக்ட் பாடி 2D வந்து ஷார்ட்டாக RBன்னு வச்சுருப்போம். அந்த RB மட்டும் உள்ளே கொடுத்தா போதும். RB ஈக்குவல் கெட் காம்பனண்ட். இந்த கெட் காம்பனண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேயர் கேரக்டர் வந்து எந்த இதுக்கோட ரிஜெக்ட் பாடி 2D கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. அதோட காம்பனண்ட்டை கால் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிஜெக்ட் பாடி 2D வந்து கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். இந்த RBனா ரிஜெக்ட் பாடி 2D பிளேயர் கேரக்டர் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். அந்த க்ளோஸ் ஏரோ கொடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதாவது கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்து அந்த கமாண்டை அப்படியே பிரேக் பண்ணிவிடுங்க. ஓகே, இது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்டு அப்டேட்டுன்னு கொடுக்கணும். வாய்டு அப்டேட்டு கமா கொடுத்துருங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கோலி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துடணும். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட் பாடி காம்பனண்ட்டை வந்து கெட் பண்ணுறோம். அதாவது இந்த பிளேயர் கேரக்டர் வந்து கெட் பண்ணுறோம். இந்த பிளேயர் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். இதில் வந்து இன்புட் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். முன்னாடி இப்போ மேலே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ளோட்டுக்கு இதில் தான் நம்ம ஸ்பீடு கொடுக்க போகிறோம். இன்புட் எக்ஸ்ன்னு கொடுத்து ஆக்சுவலாக இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் இன்புட் கொடுக்கணும். இன்புட் எக்ஸ் ஈக்குவல் இன்புட் கெட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டு டபுள் கோட்டேஷன் கொடுத்து டபுள் கமா கொடுத்து ஹரிசாண்டல் டைப் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் தான். அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2Dன்றனால எக்ஸ் டேரக்ஷன் தான். ஸோ அதனால் இன்புட் எக்ஸ் நான் வச்சுருக்கேன். இன்புட் எக்ஸ் ஈக்குவல் இன்புட் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றத கெட் ஆக்சஸ் ஹரிசாண்டலாக கொடுக்குறோம். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்டேட் கொடுக்கணும். ஸோ இதுதான் மெயின். இந்த RB இன்ட்டு வெலாசிட்டியும் கொடுக்கணும். வெலாசிட்டி ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நியூ கொடுத்து நியூ வெக்டர் 2ன்னு கொடுக்கணும். அதாவது வெக்டர் 2
ஸோ நான் ஸ்கிரிப்ட் கீழே கொடுத்துருவேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டை நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கேமை மேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃபுல் ஸ்க்ரோல்ஸ் கூடயும் ஃபுல் சீரிஸ் முடியுமோ நான் கொடுத்துருவேன். இருந்தாலும் நீங்களாக அது ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்புட் எக்ஸ் இன்ட்டு அது இன்ட்டுனா ஸ்டார் கொடுக்கணும். ஷிஃப்ட் அமுக்கி அனுப்புனீங்கன்னா வரும் ஸ்டார் சிம்பிள் கொடுக்கணும். அதான் மல்டிபிள். அதாவது இன்புட் எக்ஸு இன்ட்டு ஸ்பீடு அப்புறம் கமா கொடுத்து ஆர்பி டாட் வெலாசிட்டி டாட் ஒயின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, கொடுத்தாச்சு. நம்ம இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் இன்புட் மட்டும் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஏதாவது ஒன்று வேர்டு மிஸ் ஆனால் கூட எடுக்காது, தப்பாயிடும். ஸோ சேவ் கொடுத்துடலாம். மேலே வந்து ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சேவால் இல்லைன்னா சேவ்னு காட்டும். நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் எதுவும் பெருசாக வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். அந்த மேலே வந்து பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் அதாவது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கிறது. ஸோ அது பிரச்சனை இல்லை, அது வந்து அது வந்து எடுத்துக்காது. ஸ்பீடு எல்லாம் கொடுத்தாச்சு. இங்கேயும் நம்ம ஸ்பீடு மென்ஷன் பண்ணணும். பட் இங்கே பண்ணால் போதும், இல்லை இங்கே பண்ணால் தேவையில்லை. ஏன்னா வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதுலேயும் காட்டும், நம்ம பிளேயர் ஸ்கிரிப்ட்லேயும் காட்டும். அதை எப்படி காட்ட வைக்க சொல்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, யூனிட்டி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதில் தான் இருக்கும், நான் மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ அந்த பிளேயர் ஸ்கிரிப்ட் அதில் தான் இருக்கும். நம்ம அந்த பிளேயரை சைடில் கிளிக் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு பிளேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை 5ன்னு கொடுத்துட்டு அதுலேயே 5 கொடுத்துருங்க. 5 கொடுத்து ஏரோ கீ அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா கீழே எங்கேயும் போகாமல் கரெக்டாக அந்த ஃப்ளோர்லேயே மூவ் ஆகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இது எப்படி அனிமேட் பண்ணுறது, பட்டன்ஸில் எப்படி வைக்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.